வசூல் ரீதியா அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய விஷயம், பெரிய சாதனையை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்2 எம்புரான். இதுவரையும் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் வீரதீர சூரன் இந்த படத்துக்கு வந்து லிமிட்டடா ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. அது எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் பெருசு, ஸ்வீட் ஹார்ட், டிராகன், சாவா, கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி, இன்னும் சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு 4 படங்களை சொல்லி அந்த 4 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, அதாவது 4 மூவிஸ் 1 திங் இன் காமன் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த 4 படங்களுக்கும் ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4 படங்களோட ஜானருமே சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது ஆதில், சந்திரகுமார், ஸ்ரீ பிரவீன், குரு சண்முகம், அப்புறம் எஸ்ஆர்எம் தளபதி கேமிங் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன படம், என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கருத்து ஏதாவது இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தோட வசூல் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாம இன்னொரு சேனல் ஆர்மேன் அப்படிங்கிற ஒரு சேனல், அந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய கண்டென்ட் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கு, எடிட்டிங்ல இருக்கு. ஸோ அதோட ஒரு வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட்லேயும் தரேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன், அதாவது 3 ஹாலிவுட் படத்தோட கலெக்ஷனை பார்க்க போகிறோம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு, மிக்கி 17, ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் இதுவரையும் 3 நாள் எவ்வளோ கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்ப்போமா? ஸோ கேப்டன் அமெரிக்கா இந்தியாவில் இதுவரையும் 27 கோடி 26 லட்சமும், வேர்ல்டு வைடு 400.8 மில்லியன் US டாலர்ஸ், 3400 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும். ஸோ அப்புறம் மிக்கி 17 அப்படிங்கிற படம் இந்தியாவில் 2 கோடியே 42 லட்சமும், வேர்ல்டு வைடு 118.6 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 118 மில்லியன். அப்புறம் ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற படம் இந்தியாவில் வந்து 3 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு 87.3 மில்லியன் US டாலர்ஸ், பட்ஜெட் வந்து 240 மில்லியன் US டாலர், பெரிய பட்ஜெட்டு. ஸோ இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. பார்ப்போம் இனிமேல் வரப்போகிற அப்கமிங் டேஸில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் சாவா திரைப்படத்தோட டே 38 இந்தியாவில் நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 5 கோடியே 19 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 692 கோடியே 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 783 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 38 நாளில். ஒரு பெரிய கலெக்ஷன். டிப்ளமேட் இந்த படத்தோட டே 10 இந்தியாவில் 2 கோடியே 92 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 28 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் மட்டும் ஒரு 30 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 35 கோடியே 24 லட்சம். ஆக்சுவலாக இந்த படம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே போய்கிட்டு இருக்கு, நல்லாவே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிட்ட போயிடுச்சுன்னு வைங்களேன். இன்னும் பார்ப்போம். இன்னும் 2-3 வாரத்தில் இந்த படம் வந்து பிரேக் எவன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ இருக்கு, அதனால லாங் ரன் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற படத்தோட டே 10 இந்தியாவில் வந்து 81 லட்சம், வேர்ல்டு வைடு 82 லட்சம், டோட்டலாக 6 கோடியே 61 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு குஜராத்தி திரைப்படம். கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் 3 கோடியே 32 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 20 லட்சம், டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 36 கோடியே 61 லட்சமும், வேர்ல்டு வைடு 48 கோடியே 84 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50 கோடியை நெருங்க போகுதுங்க. சரியான ஹிட் இந்த படம். அப்புறம் ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற படம் டே 10 தமிழ்நாட்டில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம், டோட்டலா 2 கோடியே 79 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 98 லட்சம். பெருசு டே 10 தமிழ்நாட்டில் 32 லட்சமும், வேர்ல்டு வைடு 34 லட்சம், டோட்டலா 3 கோடியே 81 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 31 தமிழ்நாட்டில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 82 லட்சம். ஸோ டோட்டலா 79 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 150 கோடியே 62 லட்சம். 150 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலை வாரி குவிச்சிருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர், இந்த வருஷத்தோட முக்கியமான பிளாக் பஸ்டர். பிரதீப் ரங்கநாதன் ஒரு 150 crore கிளப்லையும் சேர்ந்திருக்காரு. அப்புறம் என்னை சுடும் பனி அப்படின்னு இப்போ ரிலீஸ் ஆன படம் டே 3 1.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே 3.5 லட்சம், 1.5 கோடி பட்ஜெட்டு. ட்ராமா அப்படிங்கிற படம் டே 3 9 லட்சம், டோட்டலாக 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்.
அஸ்திரம் அப்படிங்கிற ஷியாம் அவர்களோட திரைப்படம் டே 3 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம், 73 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 78 லட்சம். இப்போ தமிழ் படங்கள்ல இப்போ நம்ம பார்த்த வரையும் எது எது எந்த நிலவரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஆர்ட் அப்படிங்கிற படம் வசூல் ரீதியா இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இது தெரில. ஆனா பெருசு ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி வந்துடுச்சு. கிட்டத்தட்ட அந்த வெற்றி அப்படிங்கிற வசூல் ரீதியா வெற்றி அப்படிங்கிற விஷயத்த நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இனிமே வரப்போற நாட்கள்ல இந்த படத்துக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. டிராகன் சொல்லவே தேவையில்ல, அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஏன்னா ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் கூட இந்த படம் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 75 லட்சம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பல வருஷமா ஹீரோவா நம்ம பழக்கப்பட்டு ஹீரோவா காலங்காலமா பார்த்த நடிகர்களே ஒரு நாள்ல டே 1ல 70 லட்சம்லாம் வசூல் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு, பெரிய சிரமமா இருக்கு. அதுவும் இத்தனை நாள் கழிச்சு ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் கூட 75 லட்சத்துக்கு கலெக்ஷன் பண்ற அளவுக்கு ஆடியன்ஸை மறுபடியும் இவரால் கூட்டு வர முடியுது தேட்டருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் சலார் ரிலீஸ் இந்த படத்தோட டே 3 ஆந்திரா தெலுங்கானால 57 லட்சம், வேர்ல்டு வைடு 61 லட்சம். டோட்டலா 3 கோடியே 87 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 42 லட்சம். அப்புறம் L2 எம்புரான் அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏல 265K யூஎஸ் டாலர்ஸ் 2 கோடியே 29 லட்சம், கனடால 340K யூஎஸ் டாலர்ஸ் இது வந்து 2 கோடியே 94 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. 1.43 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் 12 கோடியே 36 லட்சம். யூகே அயர்லாந்துல இந்த படம் 450K பவுண்ட்ஸ் இது வந்து 5 கோடியே 5 லட்சம். ஆஸ்திரேலியால 298K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 1 கோடியே 71 லட்சம். ஜெர்மனில 171K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு 1 கோடியே 53 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 175K யூஎஸ் டாலர்ஸ் 1 கோடியே 51 லட்சம். டோட்டலா ஓவர்சீஸ்ல இந்த படம் 3.17 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை அட்வான்ஸ் புக்கிங்ல இப்பவே கலெக்ட் பண்ணியிருக்கு 27 கோடியே 39 லட்சம். உண்மையிலே பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு வசூல மலையாள சினிமா, இப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் புக்கிங்க மலையாள சினிமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ இங்க எப்படி போய்கிட்டு இருக்கு, கேரளால கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட நெருங்கிருச்சு 9 கோடியே 87 லட்சம். தமிழ்நாட்டிலையுமே பயங்கரமா பூம் ஆயிருக்கு 77 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால 53 லட்சம், கர்நாடகால செம்ம பின்னிடுச்சு 2 கோடியே 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 84 லட்சம். ஆக்சுவலா மகாராஷ்டிரா டெல்லியில நல்ல கலெக்ஷன், மகாராஷ்டிரால மட்டுமே கிட்டத்தட்ட 52 லட்சம் 53 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்ல 27 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 41 கோடியே 98 லட்சம், கிட்டத்தட்ட 42 கோடி. அதாவது ஒரு மலையாள சினிமாவோட ஹையஸ்ட் டே 1 கலெக்ஷனே 20 crore தான். இந்த படம் வந்து அதுல டபுள் மடங்கு எடுத்தது இல்லாம அது அட்வான்ஸ் புக்கிங்கையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ப டே 1 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இப்பதான் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஹையஸ்ட் கிராசர் ஃபார் டே 1 மலையாள சினிமாஸ்ல அதுல முதல் அந்த டாப் 3 இருக்குல்ல, அந்த டாப் 3 டோட்டல் பண்ணாலும் அதோட அதிகமாக கூட கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஓப்பனிங் வீக்கெண்ட்ல கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல 59 to 60 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் டேல 42 கோடி. இதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு மலையாள சினிமாவுக்கு. இவன் ரொம்ப இதை எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றானா அப்படின்னு உங்கள நிறைய பேருக்கு தோணும். உங்களை சில பேர் என்கிட்ட என்ன நீ L2 எம்புரான் ஓவரா கூறன்லாம் சில பேர் கேட்டாங்க. இது ஒரு தமிழ் சினிமாவுக்கோ ஒரு தெலுங்கு சினிமாவுக்கோ வந்துருந்துச்சுன்னா ஒரு 4வது படம் 5வது படம் இல்லை ஒரு 10ஓட 11 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இதுல பாதி கூட ஒரு படத்துக்கு நடந்தது இல்லை. இதுல காவாசி கூட ஒரு படத்துக்கு நடந்தது இல்லை. அதனாலதான் இதை ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பேசுறோம். ஸோ இந்த படம் ஓப்பனிங் டே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போது அது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா வீரதீர சூரன் இந்த படத்துக்குமே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணப்பட்டு நேற்றே நம்ம சில லட்சங்கள் சொன்னோம். இப்பவுமே ஃபுல் ஃபிளெஜ்ஜாலாம் ஓப்பன் ஆகல. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 88 லட்சம் புக் ஆயிருக்கு. இது நல்ல ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபுல் ஃபிளெஜ்ஜாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 10 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 14 லட்சம் கிட்ட புக் ஆயிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1 கோடியே 12 லட்சம் இப்போதைக்கு புக் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபுல் ஃபிளெஜ்ஜாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய நம்பர் பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு படம் வீரதீர சூரன் பார்ட் 2. ஸோ பார்ப்போம் இந்த படம் வரப்போகிற நாட்களில் எப்படி அட்வான்ஸ் புக்கிங் பண்ண போகுது, எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.